சரி, ஓகே. அடுத்ததாக தற்போது வரைக்கும் கிடைத்திருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் என்னவாக கிடைத்திருக்கின்றன என்பது குறித்த விவரங்களை வழங்குவதற்காக மேஜிக் வால் பிரசன்டேஷனோடு நம்முடைய நெறியாளர் தேவப்பிரியன் இணைந்திருக்கிறார். தேவப்பிரியன், என்ன புள்ளி விவரங்கள் இதுவரைக்கும் சொல்லுது? அபிநயா, இப்போது வரைக்கும் 543 மக்களவை தொகுதியில் 508 இடங்களுக்கான முன்னிலை நிலவரம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கா 296 இடங்கள் பாஜக கூட்டணி முன்னிலையில் இருந்தாலும் கூட இந்தியா கூட்டணி 190 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்கு. ஸோ ஆரம்பத்திலேயே இந்தியா கூட்டணி அப்படின்றது ட்ரெயில் ஆகல, தொடர்ந்து ஈக்குவல் ஃபைட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் அதாவது அணிசேரா கட்சிகள் எந்த இந்தியா கூட்டணியிலேயோ என்டிஏ கூட்டணியிலோ இல்லாமல் இருக்கக்கூடிய சில கட்சிகள் 23 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பிஜு ஜனதா தளம், ஒடிசால மாதிரி ஆந்திர பிரதேஷ் ஒய்எஸ்ஆர் கட்சி, இந்த மாதிரியான கட்சிகள் தான் அணிசேராத கட்சிகள். இவங்க எல்லாம் அந்த மாநில செல்வாக்கில் இருக்கக்கூடிய கட்சிகள். அவங்களுடைய நம்பர்ஸ் அப்படின்றது கவனம் பெற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுதான் இப்போ ஓவரால் இந்தியாவுடைய ரிப்போர்ட். 543 508க்கு தான் நமக்கு இது வரைக்கும் முன்னிலை நிலவரம் அப்படின்னு கிடைச்சிருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட 35க்கும் அதிகமான இடங்கள் நமக்கு கிடைக்க வேண்டியிருக்கு. ஸோ தமிழ்நாட்டுடைய நிலவரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 39ல் 36 லோக்சபா சீட்டுடைய முன்னிலை நிலவரம் கிடைச்சிருக்கு. இதில் இந்தியா கூட்டணி கிட்டத்தட்ட 34 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. ஏடிஎம்கே ஒரு இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கு. என்டிஏ திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் நயினார் நாகேந்திரன் முன்னிலை பெற்றிருக்கிறதா ஒரு தற்போது வரைக்கும் ஒரு அண்மை செய்தியா இருக்கு. ஸோ இதுதான் 36 சீட்ஸோடைய நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் சென்னையை சார்ந்திருக்கக்கூடிய மற்ற இடங்களுடைய முன்னிலை நிலவரம் அப்படின்னு நமக்கு கிடைக்கப்பெற வேண்டியிருக்கு. தருமபுரியில் பொறுத்த வரைக்கும் தபால் வாக்குகளில் பாமக முன்னிலை இருக்கிறதா தகவல் இருந்தாலும் கூட இன்னும் அது இங்க அப்டேட் ஆகல. ஸோ இது வரைக்கும் இங்க நயினா நாகேந்திரன் தான் முன்னிலையில் இருக்கிறது அப்படின்னு நாம் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்ததாக ஓவரால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற முக்கியமான ஸ்டேட்ஸை பற்றி பார்க்கும்போது நாம பீகாரை பார்க்க வேண்டியதா இருக்கு. பீகாரை பொறுத்த வரைக்கும் இப்ப என்டிஏ கூட்டணி கிட்டத்தட்ட 31 இடங்கள்ல முன்னிலை பெற்றிருக்காங்க. பட் இந்தியா கூட்டணி, அதாவது அங்க இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் அந்த அவருடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் 7 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்காங்க. கடந்த முறை அவங்களுக்கு நம்பர்ஸ் பெரிய அளவு கிடைக்கல. பட் இப்ப அவங்களுக்கு 7 நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்றத கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதுக்கு அடுத்ததாக வெஸ்ட் பெங்காலுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வெஸ்ட் பெங்காலுடைய ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம இருக்கிறதுலே இந்த ஆட்சி யார் அமைக்க போறாங்க அப்படின்றது டிசைடிங் ஃபேக்டர்ஸா இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ், மிகப்பெரிய ஸ்டேட்ஸ். அதிகபட்சமாக 8 கோடிக்கு அந்த அளவுக்கு மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஸ்டேட்டை சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் 20 இடங்கள்ல, பிஜேபி 16 இடங்கள்ல லீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது திரிணாமுல் காங்கிரஸ் இப்பவும் ஆதிக்கம் செலுத்துறத இந்த நம்பர்ஸ் நமக்கு அடுத்ததாக உணர்த்துது. அதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான நம்பர்ஸ் கிடைக்குது. அதாவது கடந்த முறை 63 இடங்கள்ல பிஜேபி ஜெயிச்சிருந்தது. பட் இந்த முறை நீங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட சமாஜ்வாதி கிட்டத்தட்ட 28 இடங்களை நமக்கு வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஎஸ்பி எந்த இடத்துலயுமே இல்லை. ஏன்னா கடந்த முறை 10 இடங்கள் 2019 கூட்டணி அமைச்சதன் மூலமா ஆதாயம் பெற்ற ஒரே கட்சி அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்பி தான். பட் அந்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 0. பட் இந்தியா கூட்டணி பாதகமான அம்சமா இருக்கும். அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ராணுவத்தில் பணிபுரியக்கூடியவங்க. அந்த நம்பர்ஸ் அப்படின்றது ஏற்கனவே இப்ப காங்கிரஸ்க்கு ஓரளவுக்கு வந்திருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கு. இந்த நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் அடுத்ததாக கேரளாவில் என்ன நிலைமை அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ், இடதுசாரி இந்த ரெண்டுமே இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் கூட ஒரு பெக்யூலியர் அலையன்ஸ் ஃபார்மேஷன் இங்க இருக்கு. ஏன்னா ரெண்டு பேருமே எதிர்கட்சியா ஒரு ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் அப்படின்னு பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது இங்க என்டிஏ ஒரு இடத்துல லீடிங்ல இருக்கு, சுரேஷ் கோபி லீடிங்ல இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியும். மற்ற இடங்கள்ல பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் லீடிங்ல இருக்கிறது நம்மால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதுதான் இங்க இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய நிலைமை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஓவராலா இந்தியாவில் கிட்டத்தட்ட 508 இடங்களுடைய நம்பர்ஸ் வந்திருக்கு. என்டிஏ 293, இந்தியா 192. ஃபர்ஸ்ட் என்டிஏ வந்து 310 வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. இப்போ நம்பர்ஸ் குறைஞ்சிருக்கு. இந்தியா கூட்டணி 192 ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது அனிசிரா மாநில கட்சியில் எண்ணிக்கை 23. இதுதான் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட்டா இருக்கு. அபிநயா, நேரலை தொடர்கிறது. தென் சென்னையில் தமிழிசை, முன்னாள் ஆளுநர் தமிழிசை பின்னடைவு அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். தமிழிசை தங்கபாண்டியன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னிலை வைக்கக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் சற்றே தாமதமாக வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. அந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு இப்போது வரக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அங்கே 3 முனைகளிலுமே ஒரு முக்கியமான வேட்பாளர்களாக இருந்தாங்க. விஐபிக்கள் மோதக்கூடிய ஒரு தொகுதி அப்படிங்கிறதாக தென் சென்னை பார்த்தோம். திருமிகு தமிழிசை போட்டியிட்டார். அதே போல திரு ஜெயவர்தனும் கூட அங்கே
இங்கே அதிமுக சார்பாக போட்டியிடுகிறார். இந்த இடத்துல தமிழச்சி தங்கபாண்டியன் முன்னிலை வைக்கக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம். ரொம்ப ஒரு தொடக்க கட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த செய்திகள் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தபால் வாக்குகள் நிறைவடைந்திருக்கின்றன. முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி இருக்கிறது. மின்னணு வாக்குப்பதிவை பொறுத்த வரைக்கும் முதல் கட்ட வாக்கு எண்ணிக்கை என்பது தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய அந்த எண்ணிக்கைகள் தான் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இப்போதைய சூழல்ல திருமிகு தமிழச்சி தங்கபாண்டியன் தென்சென்னையை பொறுத்த வரைக்கும் முன்னிலை வைக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறோம். தமிழிசை சவுந்தரராஜன் அடுத்ததாகவும் ஜெயவர்தன் அதுக்கு அடுத்த இடமும் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நம்ம இன்னும் முதல் சுற்றுல தான் இருக்கோம். ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியும். இன்னும் நிறைய எண்ணிக்கைகளையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த அமர்வில் நம்மோடு திரு சுபவீர பாண்டியன் பேராசிரியர் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்களும் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நேரலையில் நம்மோடு திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஆச்சாரி, எப்படி பார்க்குறீங்க எண்ணிக்கைகளை? அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய எண்ணிக்கைகள் எப்படி இருக்குது? தமிழ்நாட்டினுடைய எண்ணிக்கைகள் அல்லது முன்னிலை அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? அகில இந்திய அளவில் 294 நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இந்திய கூட்டணிக்கு 191 அப்படின்னு வந்துட்டு இருக்குது. இது நாங்க எதிர்பார்த்தது. இப்போ இன்னும் 294ன்றது இன்னும் மேல போகும். 350 360 வரை போகும். ஒரு மத்தியானத்துக்கு பிறகு அந்த எல்லை நாங்க வச்சிருந்த அந்த 400 அப்படின்றதுக்கு தொடர்றதுக்கு முழு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திரு நயினா நாகேந்திரனுடைய அந்த சீட் நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு தகவல் வந்திருக்குது. இன்னும் அவங்க சௌமியா அவங்களுடைய சீட்டும் நல்லா போயிட்டு இருக்குது. அவங்கள்ட்ட ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் அந்த தொகுதியிலேருந்து வந்துட்டு இருக்குது. ஸோ அதுவும் கிட்டத்தட்ட எக்ஸிட் போல்ஸ் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ அது மாதிரி ஆகும் அப்படின்றது தமிழ்நாட்டிலிருந்து வர தகவல். ஸோ இந்த தேர்தல் பிரதமருக்கான தேர்தல். திரு நரேந்திர மோடி அவர்கள் கண்டிப்பாக பிரதமர் ஆவதற்கு முழு வாய்ப்பு உள்ளது. அது ரெக்கார்ட் பிரேக்கிங்கா இருக்க போகுது அப்படின்றத எங்களுக்கு கிடைத்த தகவல். 3வது முறை. அப்புறம் உலக அளவில் ரூஸ்வெல்ட், அப்புறம் ஏஞ்சலா மார்க்கல், அதுக்கு அடுத்தது திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ண போறாரு அப்படின்றது இது ஒரு நல்ல தகவல். ஓகே, முதல் கட்ட உங்களுடைய பார்வையை எடுத்துக்கிற திரு ஜென்ராம், எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப தொடக்க நிலை தான். எக்ஸிட் போல்ஸை ஒட்டினதாக ஒரு முடிவுகள் வர தொடங்கி இருக்குன்னு பார்க்கணுமா, இல்லை இன்னும் காத்திருக்கணும்னு பார்க்குறீங்களா? எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது முழுக்க தபால் வாக்குகளாக மட்டுமே பார்க்க முடியும். தபால் வாக்குகள் அப்படிங்கிறத நான் எப்படி புரிந்து கொள்றேன்னா, இந்தியா இந்த 10 ஆண்டுகள்ல படிப்படியாக 2 கூறாக பிரிஞ்சிருக்குது. அதுல பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் உயர் மத்தியதர வர்க்கத்தினராகவும் இன்னும் பெருநிறுவனங்களை சார்ந்தவர்களாகவும் இருக்கிறாங்க. எளிய மக்கள் வாக்களிக்கிற விஷயங்கள் எல்லாமே இனி இவிஎம்ல இருந்து தான் வரணும். அரசு ஊழியர்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய செக்டாரும் அப்ப பிஜேபி ஆதரிக்கிறது அப்படின்னு பார்க்கணுமா? அரசு ஊழியர்கள், அதாவது தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள் தவிர மற்ற மாநிலங்கள்ல அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் உழைக்கும் மக்களிடமிருந்து அதிகமாக வராத ஒரு சூழல்ல அங்கு அதிகாரிகளாக அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் வாக்களிக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு தான் ஆதரவாக இயல்பாக இருக்கும். அப்படிங்கிற லெவல்ல இந்த எண்களை புரிந்து கொள்கிறேன். அப்படி பார்க்கும்போது கூட இந்தியா கூட்டணி இப்ப 196 இடங்கள்ல முன்னணியில இருக்கிறது அப்படிங்கிறதே ஒரு பாசிட்டிவான சமிக்ஞையாக தான் நான் உணர்ந்து கொள்றேன். ஓகே, நீங்க எப்படி பாக்குறீங்க திரு சுபவி? இன்றைய இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். அடுத்த 5 ஆண்டுகள் யார் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து வரக்கூடிய எண்ணிக்கைகள் ரொம்ப தொடக்க நிலை அப்படின்னாலும் உங்க பார்வை என்னவா இருக்கு? நாம் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் முடிந்து விட்டன. தெரிந்து கொள்வதற்காகத்தான் எல்லோரும், எல்லா கட்சியினரும் காத்திருக்கிறோம். நீங்கள் சொன்னது போல இது மிகவும் தொடக்க நிலை. காத்திருக்க வேண்டும் என்றுதான் நான் கருதுகிறேன். காத்திருக்க வேண்டும் என்றால் அப்படியே மாறிவிடும் என்றெல்லாம் நான் சொல்றேன். எப்படி இருந்தாலும் இவை இறுதி முடிவை காட்டுகிற குறியீடுகளாக இருக்காது. இது வெறும் தொடக்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன உங்க பார்வை எப்படி இருக்கிறது? ஏன்னா தமிழ்நாட்டையும் இந்த முறை தேசிய கட்சிகள், குறிப்பா பாஜக ஒரு தனி அணி அமைத்து இங்கே நாங்கள் எங்களுக்கான ஒரு இடம் என்ன அப்படிங்கறத நிரூபிக்கிறோம் அப்படின்னு களம் இறங்கி இருக்கிறாங்க. இப்போ இங்க இந்த களம் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? தனி இடம், எங்களுக்கான இடம் என்ன என்பதை மெய்ப்பிக்கிறோம்னு சொன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் சேர்த்துக்கூடாது. சேர்க்காம அவங்க நின்றிருந்தா அது வேறு. எனவே வட மாநிலங்களில் பாமகவுக்கு என்று வாக்கு வங்கி இருக்கிறது. எனவே அதையும் சேர்த்துத்தான் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நான் குறிப்பாக சொல்கிறேன், நான் சிவகங்கை தொகுதிக்கு போயிருந்த போது அங்கேயும் சாதிய வாக்குகள் இருக்கு. எல்லாத்தையும் தனக்கான வாக்குகள் என்றெல்லாம் பிஜேபி சொல்ல முடியாது.
யார் ஒருவரும் தனித்து நிற்கிற வரையில் அது அவரவர்களின் வாக்குகள் மட்டும் என்று சொல்ல முடியாது. இது எல்லா கூட்டணிக்கும் பொருந்தும். திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளின் வாக்குகளும் திமுகவுக்கு வருகின்றன, திமுகவின் வாக்குகள் போகின்றன. எனவே இது ஒரு குறிப்பிட்ட கட்சி இங்கே காலூன்றி விட்டது என்று சொல்லுவதற்கான வாய்ப்பாக இது இல்லை. ஒருவேளை பாஜக எந்த கட்சியோடும் கூட்டணி சேராமல் தனித்து நின்றிருந்தால் அவர்கள் பெறுகிற வாக்குகள் அவர்களுடையது. ஆகையினாலே இப்போ வட மாவட்டங்களில், குறிப்பாக வட மாவட்டங்களில் பாமகவுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. ஆகையினாலே அந்த வாக்குகளை எல்லாம் சேர்த்து கொண்டு தங்களின் வாக்குகள் என்று அவர்கள் சொல்லிவிட முடியாது. இருந்தாலும் நான் முதலில் சொன்னதைத்தான் மறுபடியும் வலியுறுத்துகிறேன். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னமும் இதனை வைத்துக்கொண்டு நாம் முடிவுகளை சொல்லிவிட முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு விருப்பம் இருக்கிறது, அது வேறு. ஆனால் முடிவுகள் என்ன என்று காத்திருந்துதான் பார்க்கலாம். தென் மாநிலங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஜேபிக்கு ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இடம். ஆனா இந்த முறை அதை நாங்கள் மாற்றுகிறோம் அப்படிங்கிறது தான் பாஜகவுடைய தேசிய தலைவர்கள் தொடங்கி தமிழ்நாட்டினுடைய தலைவர்கள் வரைக்கும் சொன்னது. அது எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? ரொம்ப ஏர்லி ட்ரெண்ட்ஸ்